வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் சேனலில் ஆரோக்கியம் சம்மந்தமாக பல்வேறு வீடியோக்களை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வீடியோக்களுக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முள்ளங்கியை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். முள்ளங்கி உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். நிறைய பேர் முள்ளங்கியை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, அந்த ஃப்ளேவர் சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கியை சமைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப இந்த டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டிஷ் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டோம், தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம முள்ளங்கியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ முள்ளங்கி நம்ம சேர்க்குறோம். இந்த மாதிரி பொடியாக முள்ளங்கியை கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, முள்ளங்கியோட ஒரிஜினல் அந்த வாசனை போயிடும், அந்த சத்துக்கள் அப்படியே இருக்கும். அதாவது தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா முள்ளங்கியில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். அந்த நீர்ச்சத்தும் சேர்ந்து நம்ம ஊற்றின தண்ணியோடு சேர்ந்து அது வேகும்போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ முள்ளங்கி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு முள்ளங்கியை அதில் வேக வச்சு முள்ளங்கியோட முழு சத்துக்களுமே நமக்கு கிடைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வேற ஒரு கடாயை வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உளுந்து ஒரு 2 டீஸ்பூனு, பொட்டுக்கடலை ஒரு 2 டீஸ்பூனு இதில் சேர்த்துருக்கோம். அதை லேசாக வதக்கி விட்டுக்குங்க. இப்போ காஞ்ச மிளகா இதில் சேர்த்துக்குங்க. இப்போ வதங்கிருச்சு. இப்போ பூண்டு சேர்க்குறோம். சின்ன வெங்காயம், நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டுக்குங்க, ஏன்னா பாத்திரம் நல்லா சூடேறி இருக்கும். ஒரே மாதிரி ஈவனாக அது வதங்கி வரும். தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிலில் தான் வதங்கணும், தண்ணின்னு எதுவும் சேர்த்துடக்கூடாது. தக்காளியில் சில பேர் என்னென்னா வதங்குறதுக்காக தண்ணி லேசாக தொளிப்பாங்க, அப்படி எதுவும் பண்ணவே கூடாது. இப்போ பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறோம். இந்த பச்சை மிளகா எதுக்குன்னா ஒரு ஃப்ளேவருக்காக. ஆல்ரெடி நம்ம காஞ்ச வத்தல் 4 போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஒரு கைப்பிடி அளவு தான். இது எல்லாமே எண்ணெயில் வதங்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நெருப்பு அதிகமாக வச்சுக்க வேணாம், அதாவது சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் எல்லா பொருளுமே ஈவனாக வதங்கும். இப்போ நம்ம வேக வச்ச முள்ளங்கியை அதில் சேர்த்துக்கலாம். முள்ளங்கியோட முழு சத்துக்களும் இதில் அப்படியே இருக்குது. இதை நல்லா வதக்கிங்க. இப்போ புளி கொஞ்சோன்னு போட்டுக்குங்க. புளி ரொம்ப சேர்த்துடக்கூடாது,
அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நம்ம அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த லேசாக மைல்டாக ஒரு புளிப்பு சுவை உள்ளே இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்குங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கல்லுப்பு பயன்படுத்துங்க, அதே உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதை நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துட்டோம்னா முள்ளங்கி துவையல் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி துவையல் வந்து அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீ இதை தாளித்தா போதும். இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ அந்த சட்னியில் கொட்டிடலாம். சூப்பரான சுவையான முள்ளங்கி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஏன் சாதத்தில் வச்சு கூட நீங்கள் பிரட்டி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழம்பே வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி முள்ளங்கியை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வதக்கி அரைச்சி நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுவே நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.